உங்களுக்கு செலவே இல்லாமல் உங்களுடைய உடல் உழைப்பை வச்சு நிறைய விஷயங்களை போக்கிக்க முடியும் அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையோட தரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதை கண்கூட பார்க்கலாம். இந்த வருடத்தில் 4 முக்கியமான தமிழ் மாதத்தில் சூரியன் சஞ்சாரம் என்ட்ராகிறார் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில், அப்போ நமக்கு அதீத பலனை கொடுக்கறதாக இருக்கும். அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நம்மளுடைய சித்தர்கள், பிரம்மாக்கள், முன்னோர்கள், மேலே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அந்த நாட்களில் புண்ணிய காலம்னு இருக்குல்ல, புண்ணிய காலம் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டாலே நம்மளுடைய பாவ கர்மான்றது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். கண்டிப்பாக. ஸோ புண்ணியம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ உங்கள் வாழ்க்கையோட தரம் மாறிக்கிட்டே. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட் நைட் இந்த பர்டிகுலர் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த ஆண்டு இது என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கொடி மரத்துலேருந்து கருவறையை 27 பூ எடுத்துக்கோங்க, இல்லை 27 கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. கொடி மரத்தை ஒட்டி கருவறை ஒட்டி 27 முறை சுற்றி வாங்க. நியாயமான கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை வைங்க. உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணுமா, இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஜோதிடர் மற்றும் நட்சத்திர ஆய்வாளர் கஜலட்சுமி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட முதல் பதிவு இது. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா எப்பவுமே அதில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது, அதில் என்ன வழிபாட்டு முறைகள் இருக்குன்றது பெரும்பாலும் யூடியூப்பில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பேச போகிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாத ஒன்று, அதனால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இதை கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஓகே. விஷ்ணுபதி புண்ணிய காலம் தெரியாத விஷயம் இல்லை. ரொம்ப காலமாக ஒரு சமூகம் மட்டும் பின்பற்றிய ஒரு விஷயம். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 3-4 வருடமாக உலகம் முழுவதுமே பரவிட்டுருக்க ஒரு விஷயம். உங்களுக்கு செலவே இல்லாமல் உங்களுடைய உடல் உழைப்பை வச்சு நிறைய விஷயங்களை போக்கிக்க முடியும் அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு, ரொம்ப சிம்பிளான வழிபாடு. நீங்கள் அதை பண்ண உங்களுடைய வாழ்க்கையோட தரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதை கண்கூட பார்க்கலாம். நானே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடந்த ஒரு 1.5-2 வருடமாக நான் சொல்லிகிட்ருக்கேன் மீடியாக்கள்லேயே. இதை பயன்படுத்திட்டு பல லட்சம் பேர் நிறைய பயன்படுத்திட்டு நிறைய ரிசல்ட் வந்திருக்கு. நமக்குமே ஜோதிட குழு இருக்குது. நானுமே ஒரு ஜோதிட குரூப் வச்சுருக்கேன். அதில் அபிஜித்துக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன், விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன். அதில் செப்பரேட்டாகவே வச்சுருக்கேன். என்கிட்ட ஜோதிடம் பார்த்துட்டு அப்படி ஆட் ஆகி வரவங்க, அது இல்லாமல் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய குரூப்ஸை தேடி ஜாயின் ஆகிறவங்க. இதில் ஒவ்வொரு டைமும் நான் போடக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துக்கும் பயன்பெற்றுட்டு அவங்களுக்கான நடந்திருக்கும் பார்த்தீங்களா வேண்டுதல், அதை கீழே போடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கமெண்ட்ஸ் போடுவாங்க, எனக்கு நடந்துடுச்சுன்ட்டு. அதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கும் நிறைய பேர் போட்டிருக்கேன் மேம். நான் ஒருத்தவங்க ரீசெண்டாக ஒரு விஷயம் கூட நடந்துச்சு. ஒரு 35 வயது ஆகிடுச்சு, அவங்களுக்கு திருமணம் ஆகலை. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, திருமணம் ஆகவே இல்லை. இது நான் சொல்கிறது ஆவணி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அவங்க பயன்படுத்திட்டு கார்த்திகை மாதம் நிச்சயம் பண்ணிவிட்டு இப்போது ஜூன் மாதம் மேரேஜ் அவங்களுக்கு. சூப்பர் மேம். இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறை வருமா, இல்லை வருடத்திற்கு ஒரு முறை வருமா? என்ன மாதிரியான? வருடத்திற்கு 4 முறை வரும். வருடத்திற்கு 4 முறை வரும். ஓகே. அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதமும் நமக்கு தமிழ் மாதம்னாலே ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் இந்த தமிழ் மாதம் ஏன் நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, 12 மாதம் நமக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ மேஷத்தில் சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருப்பார், சூரியன் இருப்பார். ரிஷபத்தில் வைகாசி மாதத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ ஒவ்வொரு மாதத்தையும் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு ரீதியான பலன்களையும் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இந்த வருடத்தில் 4 முக்கியமான தமிழ் மாதத்தில் சூரியன் சஞ்சாரம் என்ட்ராகிறார் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில், அப்போ நமக்கு அதீத பலனை கொடுக்கறதாக இருக்கும். அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது சூரியன் என்ட்ராகிற அந்த டைம். ஓகே. அந்த பர்டிகுலர் நேரம் நம்ம வழிபாடு எடுக்கும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். அன்றைக்கி முழுவதுமே இருக்கும். ஆக்சுவலாக அன்றைக்கி முழுவதுமே சூரியன் என்ட்ராய் தமிழ் மாதம் முதல் சூரியன் அங்கே தான் இருக்க, அந்த 30 நாளும் அங்கே தான் இருப்பார். ஏன் அந்த முதல் நாள் அந்த பர்டிகுலர் டைம் அப்படின்னும் போது நம்மளுடைய சித்தர்கள்,
பிரம்மாக்கள், முன்னோர்கள், மேலே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் வந்து அந்த நாட்களில் நம்மளுடைய பெருமாள் கோவிலில் வந்து இன்க்ளூடிங் நம்மளுடைய குபேரரும் குபேரர் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர், அவருமே அந்த பர்டிகுலர் டைம் சித்தர்லேருந்து தேவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து வழிபாடு எடுக்கக்கூடிய காலம் தான் அந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலம். ஓகே. இது வந்து ஒவ்வொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 4 தமிழ் மாதத்துலேயுமே வெறும் பெருமாள் கோயில் வழிபாடு எடுக்கக்கூடாது, சிவனையும் வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய சித்தர், நான் ஒரு சித்தரை வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒவ்வொரு விஷ்ணுபத்தி புண்ணியம் ஒவ்வொரு கோவில் கொடுத்துருக்காரு. எல்லாராலையும் அந்த கோயிலுக்கு போக முடியாது. ஒரு கோயில் வந்து கும்பகோணத்தில் இருக்கும், ஒரு கோயில் பாண்டிச்சேரியில் இருக்கும், அந்த மாதிரி எல்லாராலையும் போக முடியாது. அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யலோ அதை கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வழிபாடு, உங்களோட தரித்திரத்தை நீக்கக்கூடிய வழிபாடு. நமக்கு அடுத்த வேளை உணவே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க, தரித்திரத்தை நீக்கி கொடுக்கும். நிறைய கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்பொழுது வருஷத்துக்கு 4 தடவை தான் அந்த டைம் வருது. அதை நம்ம உண்மையாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன்னா, அதெல்லாம் நான் எடுத்து வந்திருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் கஜலக்ஷ்மி, அஸ்ட்ராலஜர் கஜலக்ஷ்மி, எப்படி ஒரு கீழ்மட்டத்திலேருந்து இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா சில வழிபாடு தான். விஷ்ணுபத்தி புண்ணிய காலம், அபிஜித் நட்சத்திரம், முருகருடைய விசாக நட்சத்திரம், பூச நட்சத்திரம், கந்தசஷ்டி வழிபாடு, இதை தவிர நான் வேறு எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்லை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணியே வந்ததுனால தான் இன்றைக்கி நான் 4 பேர் பார்க்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கேன். என்னோடய தரித்திரம் நல்லா நீங்கினதுக்கு முக்கிய காரணமே அதுதான். அது நமக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்கிறீங்க. நெகட்டிவிட்டி நம்மகிட்ட இருந்து போகிறது வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்துட்டு அதை சொல்லும்பொழுது ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்து யோசிப்பாங்க அது என்ன அப்படிங்கிறது தான். எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும் அன்றைக்கி. ஸோ விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் எப்போ வருது, வைகாசி மாதம் மே மாதம் 15ஆம் தேதி, 15/5/2026 விஷ்ணுபத்தி புண்ணிய காலம். வைகாசி 1 சூரிய பகவான் அந்த வைகாசி மாதத்தில் என்ட்ரு ஆகிற ரிஷப ராசியில் என்ட்ரு ஆகிறார். ஓகேங்களா. ரிஷபம் அப்படின்றது என்ன அப்படின்றது சுக்கிரனோட வீடு. ஸோ சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டாலோ சுக்கிரனோட வழிபாடு எடுக்கும்போது தரித்திர நெல்லைன்றது கண்டிப்பாக நீங்கும். இந்த 4 வருடத்தில் 4 முறை வரும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா விஷ்ணுபத்தி இப்படி எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம். ஓகே, புரியுதுங்களா. இந்த மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, இந்த 4 மாதம் தான் இந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் வரக்கூடிய மாதம். இதுக்கு டைமிங்கும் இருக்குது. என்னென்னா, அந்த முழு நாளும் நீங்கள் பண்ணலாமா வழிபாடு எடுக்கிறத விட பர்டிகுலர் டைம், இந்த சூரியன் என்ட்ராவது பார்த்தீங்கன்னா மிட் நைட் 1:30 மணியிலிருந்து. சூரியன் சம்டைம்ஸ் முன்ன பின்ன என்ட்ரா ஆவார். பட் நமக்களுடைய கணக்கு அந்த புண்ணிய காலம்னு இருக்குல்ல, புண்ணிய காலம், புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டாலே நம்மளுடைய பாவ கர்மான்றது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். கண்டிப்பாக. ஸோ புண்ணியம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ உங்கள் வாழ்க்கையோட தரம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்னோட சித்தராகட்டும் நானாக இருக்கட்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானம் கொடுங்க, தானம் கொடுங்க, தானம் கொடுங்க. எதை வேணாலும் எப்போ வேணாலும் தானம் கொடுங்க. எதுவே பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஒரு உணவு கொடுங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உங்களால் எந்த நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ உங்களோட புண்ணிய கணக்கு ஏறிட்டே இருக்கும். அதுதான் இந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலம். புண்ணியத்தை சேர்த்துக்கக்கூடியது தான் புண்ணிய காலம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மிட் நைட் 1:30க்கு ஆரம்பிக்கும். 1:30க்கு ஆரம்பித்து 10:30 மார்னிங் 10:30 வரைக்கும். 10:30 இந்த பர்டிகுலர் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த ஆண்டு என்ன அப்படி ஒரு வைகாசி மாதம் ஒரு கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை ரிஷபம், வைகாசி ரிஷபத்தில் சூரியன் என்ட்ராகிறாரு. ரிஷப வீடுனா சுக்கிரனுடைய வீடு. ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் தாயாரோட வழிபாடோடு ஆரம்பிங்க. கரெக்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, கொடி மரத்துலேருந்து கருவறைய முதல்ல போங்க. ஒரு 27 பெருமாள் கோயில் 27 பூ எடுத்துக்குங்க, இல்லை 27 கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க, இல்லை 27 தாமரை எடுத்துக்கோங்க. உங்களோட வசதி வாய்ப்பு தான். நான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு என்ன முடியுமோ அது. எதுவுமே முடியலனாலும் ஒரு 50 கிராம் உடச்சக்கல்லை வாங்கிக்கோங்க. ஒரு 7 ரூபாய் கிடைக்கும், 7 ரூபாய் இருக்கும். 27 எடுத்துக்கோங்க. அதை 27 எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கோங்க. நேராக போங்க. கொடிமரத்தில் முதல்ல 3 முறை ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் 27 முறை
கொடிமரத்தை ஒட்டி கருவறை ஒட்டி 27 முறை சுற்றி வாங்க. ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை தான் வைக்கணும். நீங்கள் பாட்டு நடக்க முடியாத கோரிக்கைலாம் வைக்கக்கூடாது. நியாயமான கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை வைங்க. உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணுமா, இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா, உங்கள் பசங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, இல்லை குழந்தை பிறக்கணுமா, இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, இல்லை படிக்கணுமா, இல்லை வந்து மீன்ஸ் காலேஜில் சீட்டு கிடைக்கும், ஏதோ ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை வச்சுட்டு 27 முறை சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு 10 ரூபாய்க்கு டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கோங்க. உப்பு பேக்கெட் வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் வெத்தலை பாக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. பால் பேக்கெட்டு வாங்கிக்கோங்க முடிஞ்சால். இதெல்லாம் இல்லைன்னா வெறும் டைமண்ட் கல்கண்டு உப்பை மட்டும் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு, நீங்கள் அங்கே கோவில் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே வேண்டுதலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே. நீங்கள் சொன்னது வந்து அந்த 10:30 மணி காலை, நைட் வந்து 1 மணிக்கு ஆரம்பிக்குது. மிட் நைட் அதான் மிட் நைட்டு, வைகாசி 1ஓட மிட் நைட் ஆரம்பிக்குதுன்னா நமக்கு கோயில் திறக்கிறதுன்றது வந்து காலையில் ஒரு 4லேருந்து ஓப்பன் ஆகுது. இப்போ 6 மணிக்கு தான் திறக்கிறாங்க. இல்லை, விஷ்ணுபதி புண்ணியகாலம் அன்னைக்கு 4:30-5 மணிக்கே திறந்துடுவாங்க. ஓ, அன்னைக்கு அவங்க ஓகே திறந்துடுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் 4:30 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் சுற்றுறீங்கன்னா இன்னும் சூப்பர் பண்ணுங்க. ஓகே, முடிச்சுட்டு அதற்கப்புறம் 10:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது, சுற்றணும். ஓகே. அப்போ கன்ஃபார்மாக இந்த 4:30லேருந்து 10:30 வந்துட்டு கோயில் திறந்தா இருக்கும். ரொம்ப ப்ரௌடு மேம். லாஸ்ட் இயர் நான் வந்து பார்த்தசாரி கோயிலில் தான் போய் சுற்றுவேன். ஓஹோ, ஓகே. இங்கே இருக்கிறதா சூஸ் பண்ணதுக்கான காரணம், எனக்கு அவர் பெருமாள் ரொம்ப பிடிக்கும், வீச பெருமாள் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போய் சுற்றுவேன். இப்போ வந்து என்னால் சுற்ற முடியல, அவ்வளோ க்ரௌட் ஆகிட்டாங்க. ரொம்ப சுற்ற முடியாத ஒரு சூழல்னால இப்போ வேறு கோயில் மாற்றிட்டேன். ஓகே ஓகே. ஓ, கோயில் மாற்றி சுற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 27 முறைன்றது கவுண்ட் கரெக்டாக. ஆமாம், 27 முறை சுற்றும் போது 27 முறை சுற்றிடணும். ஓகே. நமக்கு எந்த கோயில் வேணால், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த சின்ன பெருமாள் கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன முடியும்ன்ட்டு. இப்போது வயசானவங்களெல்லாம் போய் பார்த்தசாதி கோயில் சுற்ற முடியுமா? ஒரு ரவுண்டு சுற்றி வரதுக்கே நம்ம மூச்சு தண்ணிவிட்டோம். எவ்வளோ பெரிய இடம். இங்கே போய் போய் பின்பக்கம் 2 கொடிமரம் வராங்க, சுற்றி வர முடியாது. டபுள் பெனிஃபிட்டோ. நான் இப்போ கோவில் சேஞ்ச் பண்ணி சுற்றுறேன். இப்போ ஒரு 3 விஷ்ணுபதி புண்ணியக்கில் வேறு கோயிலில் தான் சுற்றிட்டுருக்கேன். நல்லா இருக்குது ரொம்ப. அந்த மாதிரி பாருங்கள். இல்லை, இன்னும் ஒரு கூடுதல் பெனிஃபிட்டோடு சொல்கிறேன் அப்படின்னா, சிவன் இருக்க கோவிலில் பெருமாள் நின்ற கோல பெருமாள் இருக்காரான்னு பாருங்கள். இருக்கார். சிவா விஷ்ணு கோயில் இல்லைங்களா? எங்கே இருக்காங்க? இங்கேயுமே சென்னையிலே 2-3 கோவில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பாரிஸில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில். ஓகே, அங்கே சிவ விஷ்ணு கோயில். ஓகே, அங்கே போயும் நீங்கள் செய்யலாம். அப்போ 2 பேரையுமே வந்து இது பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வந்து சுத்தனமா, ஏன்னா அன்னைக்கு சிவராத்திரி. ஆஹா, வைகாசி 1 சிவராத்திரிங்களா? சிவராத்திரி கூட. ஓகே, மாத சிவராத்திரி. அப்போ நீங்கள் 2 பேரையும் வணங்கின மாதிரி இருக்கும். நின்ற கோலம் வெறும் பெருமாள் மட்டும் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல. சிவன் கோவிலில், பழைய சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் இருப்பார், நின்ற கோல பெருமாள் இருப்பார். அந்த கோவிலெல்லாம் நீங்கள் அதிகமாக போயிட்டு வரும்போது புத ஆதித்ய யோகம் கிடைக்கும் படிக்காதவங்களுக்கு. சிவா விஷ்ணு கோயில் சொல்கிறீங்க? ஓகே. நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரும்போது புதனும் சூரியனும் வேலை செய்வார். ஓ, அங்கே 2 பேர் இருக்கிறதுனால வேலை செய்யும் போது நமக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், படிப்பு திறன் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைங்க படிக்காத குழந்தைங்களும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அடிக்கடிக்கு. ஒன்று சண்டேயில் புதன்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை, ஜென்ரல். ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ண படிக்காத படிப்பில் மந்தமாக இருக்க குழந்தைங்க எல்லாமே அங்கே போயிட்டு வர குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கும். புதாதித்ய யோகம் வேலை செய்யும். ஸோ இந்த வாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாளும் சிவனும் ஒன்றா இருக்கக்கூடிய கோவிலாக இருந்துச்சுன்னா அந்த கோயில் கொடிமரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு 27 முறை சுற்றி வாங்க. ஏன்னா அன்றைக்கி சிவராத்திரியும் இருக்குது, வெள்ளிக்கிழமையும் இருக்குது. 2 பேரையும் சேர்த்தா மாதிரி பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது யாருக்கா ஏதாவது ஒரு மெதுவடை 10 ரூபா கிடைக்குமா ஒரு வடை, அந்த வடையாக தானம் கொடுங்க. ஓ, தானம் மஸ்ட். ஓகே. மெதுவடை ஏதோ, ஏன்னா தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா அடுத்து கீழே கமெண்ட் அடிப்பாங்க, அம்மா நீயா காசு கொடுக்க போகிறேன். நாங்களே இல்லைன்னு சொல்லிட்டு தானே வந்து சாமி கும்பிடுறோம். இல்லை, எல்லாருமே வந்துட்டு இப்போது பேசும்பொழுது இதெல்லாம் நல்ல கேள்விகளாக தான் வரும். பட் ஏமாறுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு பதிலாக இதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இல்லை, நான் அதை தான் சொல்லிடுறேன். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். அப்போது ஒரு மெதுவடை ஒரு 10 ரூபா தான் வரும், அதை வாங்கி தானம் கொடுங்க. நான் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கோயிலுக்கு போனால் ஜென்ரலாக வந்து ஏதாவது வடையோ இட்லியோ ஏதோ ஒன்று தானம் கொடுத்துருவேன். ஜென்ரலாகவே டெய்லி தானம். நம்ம அஸ்ட்ராலஜரில் இருக்கிறதுனால, ஜோதிடத்துறையில் இருக்கிறதுனால, நம்ம ஜோதிடம் பார்க்கறதுனால கர்மாசம் வாங்கிக்கிறோன்றதுனால டெய்லி வந்து கோமாதாக்கோ யாருக்கோ தானம் கொடுத்துட்டே தான் இருக்கும். பட் பர்டிகுலர் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் போகிறோன்னா ஏதாவது உணவு தானம் கொடுக்கறது கண்டிப்பாக. பெருமாள் கோவிலோ சிவா விஷ்ணு கோவிலோ இதை போயிட்டு 27 முறை சுற்றிட்டு
நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை வச்சுட்டு வெளியில் வந்து ஏதாச்சும் ஒரு தானம் ரொம்ப கம்பல்ஷன்னா நம்ம கொடுத்தே ஆகணும். அன்றைக்கி என்ன விஷயம் கொடுத்தாலும் ஓகே தான், ஆனால் தானம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த பொருட்கள் வச்சு அங்கேயும் அதே மாதிரியான கோரிக்கையை வச்சு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடலாம். அன்றைக்கான புண்ணிய காலத்தை வந்து நம்ம இப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் அடுத்த கொஷின் வரும் என்னென்னா, இது பார்த்துருவாங்க, என்னோடய பேர் போட்டு என் குரூப்பில் ஆட் ஆகி ஃபாரின்லேருந்து எனக்கு மெசேஜ் போடுவாங்க, எங்கள் ஊரில் வந்து பெருமாள் கோயில் இல்லை, சிவன் கோயிலில் நாங்கள் என்ன பண்ணலான்ட்டு. ஓஹோ. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் சொல்லிடுறேன். என்ன பண்ணலன்னா மகாலட்சுமியோடது ஏதாவது ஸ்ரீசக்கரம் இல்லை ஐசிங் சக்கரம் இல்லை மகாலட்சுமியோட வழிபாடு எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. அன்றைக்கி எடுத்துகிட்டு 27 முறை ஸ்லோகனை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே முடிஞ்சா கோவில் கண்டிப்பாக இருக்கும். மகாலட்சுமியோட ஸ்லோகம். மகாலட்சுமி ஓகே. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் இல்லை அஸ்தோத்திரம் சொல்லலாம். ஓகே. ஏதோ ஒன்று இல்லை மகாலட்சுமி பேரையை கூட சொல்லலாம். 27 முறை நீங்கள் திரும்ப திரும்ப 108 மகாலட்சுமியோடைய நாமத்தை 27 முறை சொல்லணும். ஓகே. சொல்லும் போதும் அந்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் கோவில் இருக்குது, இல்லாதவங்க கேட்பாங்க கொஷின், அதுக்கும் அதுக்காக அப்ராடில் இருக்கிறவங்க கிட்ட அந்த வசதிகள் இருக்கு. ஏன்னா ஃப்ரான்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொடிமரம் கிடையாதான். ஓஹோ. சொல்கிறேன், எனக்கு மெசேஜ் அப்படி தான் கேட்போம். அப்படிங்களா? கொடிமரம் இல்லை, நாங்கள் எப்படி சுற்றுறதுன்னு கேட்போம். கருவறையை சுற்றுங்க கொடுத்துருக்காத ஆன்சர். சூப்பர். அது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான், அப்போ அவங்க அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மெசேஜ் அடிப்பாங்க எனக்கு உடனே. ஓகே ஓகே ஓகே. நியூ கிளைண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. இது பண்ணுங்கள். நல்ல ஒரு சரியான ரெமெடி, நம்மளுடைய பாவங்களை போக்கி கொடுக்கும், நம்மளுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். சில கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது நம்ம ஜாதகத்தில். சில கிரகம் சேரலாம், சில கிரகம் சேரக்கூடாது. சில கிரகம் பார்வை இருக்கும், சில கிரகம் பாவ கிரகமோடைய பாவகிரகத்தோட பார்வையெல்லாம் நல்ல கிரகத்து மேலே படும்போது நமக்கு வேலை செய்ய விடாமல் தடுக்கும். அதற்கு எல்லாத்திற்குமே இந்த பரிகாரம் ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு ரெமெடிஸாக இருக்கும். நம்பி செய்யுங்க. இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க செய்கிறாங்கன்னு செய்யாதீங்க. உங்களுடைய ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக இதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக மேம். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கேட்கும்பொழுது எனக்குமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்போ சிவன் கோயிலில் நின்ற குளத்தில் இருக்கிற பெருமாள் அப்படின்னு சொல்லும்பொழுதே தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொன்னது எல்லாமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்த்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வருஷம் இருக்கிற எல்லா 4 டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.